மாலை 5 மணி. அண்ணி வீட்டில் தனியாக இருந்தாள். சகோதரன் அலுவலகத்திற்கு போய்விட்டார். மாமியார் கோவிலுக்கு, மாமனார் சந்தைக்கு, குழந்தைகள் இன்னும் பள்ளியில். வீடு முழுவதும் வெறுமை. நானே வீட்டில் இருக்க ஏன் எனக்கே இப்படி பிடிப்பு இல்லை என்று அவள் மனதில் நினைத்தாள். பொதுவாக வீட்டில் வேலை செய்து நேரத்தை கழிப்பாள். ஆனால் இன்று அவளுக்கு எதுவும் செய்யவே தோன்றவில்லை. அவன் தன் பழைய ஆல்பங்களை எடுத்து பார்த்தாள். திருமணத்திற்கு பிறகு எத்தனை மாற்றங்கள்! முன்னால் பிரியமான பொழுதுபோக்கு, சிரிப்புகள், நண்பர்கள் எல்லாம் அழிந்துவிட்டதா? நான் மாறிவிட்டேனா, இல்லை வாழ்க்கையே என்னை மாற்றிவிட்டதா? அவள் கண்களில் ஒரு ஏக்கத்தோடு நிமிர்ந்து பார்த்தாள். அவளுக்கு சுகமான நினைவுகள் மட்டுமல்ல, சில மனக்கசப்பும் நினைவுக்கு வந்தது. திருமணத்திற்கு முன்பு அவள் ஒரு கலாச்சார மையத்தில் நடனப் பயிற்சியை மேற்கொண்டிருந்தாள். திருமணத்திற்கு பிறகு குடும்ப பொறுப்புகளில் மூழ்கியது. நான் மீண்டும் என்ன பிடித்ததை செய்யலாமா? அவள் யோசித்தாள். வீட்டில் தனியாக இருக்கும்போது அதையே சிந்திக்கிறாள். ஆனால் இன்று மட்டும் வெறுமையை மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தாள். இன்று நான் என்னை தேட வேண்டும். அவள் புதிய வாழ்க்கைக்கு முதலடி வைத்தாள். பழைய கனவுகள் மீண்டும் உயிர் பெறுகிறது. அவள் பழைய நடன பயிற்சிக்கு போன போது எடுத்த புகைப்படங்களை பார்த்தாள். அந்த மைதானம், குருநாதரின் சொல்லுக்கேற்ப நடனமாடிய அந்த நாள்கள். அவளது உடல் இன்னும் அந்த நுணுக்கங்களை மறக்கவில்லையா? அவள் தொலைபேசியை எடுத்தாள். பழைய நடன ஆசிரியரின் எண்ணை தேடியாள். அழைக்கவா, இல்லை வேண்டாமா? 3 நொடிகள் குழம்பி அழுத்திவிட்டாள். வணக்கம் மேடம், நான் மீண்டும் பயிற்சி எடுக்கலாமா? ஒரு புதிய தொடக்கம். அவள் மீண்டும் நடன மையத்திற்கு சென்றாள். ஆசிரியர் சிரித்தபடி, நீங்கள் மீண்டும் வருவீர்கள் எனத் தெரிந்தது என்றார். அவள் அங்கே தனிமையில் இருந்தாலும் அவளுக்குள் புதிய ஒளி தெரிந்தது. வீட்டில் தனியாக இருப்பது ஏமாற்றமல்ல, அது ஒரு தனிப்பட்ட போக்காக மாறிவிடும்.